எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிய நன்னாளில் இது ஒரு நாள் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு பலன்களை பார்த்து வந்தோம். நண்பர் சரவணகுமார் அவர்கள் லக்னத்துக்கு பலன் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டார் ஒருத்தர். அவர் அன்புக்கு இணங்கி நாம் தற்போது இந்த நன்னாளில் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் குரு இந்த வருடம். அதனால அந்த லக்ன பலன் என்னன்னு கேட்டார் பாத்தீங்களா, அதற்கு பலன் சொல்லு. மேச லக்னத்தை பார்ப்போம். பொதுவாகவே மேச லக்னம்ங்கிறது செவ்வாயோட வீடு, காலச்சக்கரத்துக்கு ஒன்றாவது வீடு. இப்ப மேச லக்னத்திலிருந்து மேசம் செவ்வாய் தினம் கடக வீட்டுல குரு உச்சம் அடைகிறார். அதுக்கு பேச்சு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான், எனக்கு கூட அதுதான். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இப்ப அந்த மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சமடையக்கூடிய குரு உங்களுக்கு மேசத்திற்கு 9, 12 கூடியவராக. 9, 12 கூடியவர் என்பது 9ஆம் இடம் பாகிஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்று கூறுவோம். அந்த அதிபதியாகிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம், மேலும் அது ஒரு கேந்திர வீடாக அமைகிறது. அதில் உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனங்கள், யோகங்கள். சுகஸ்தானம் என்பது நமக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு இடம். தாயை குறிக்கும் இந்த 4ஆவது வீடு. தாயின் அன்பு நன்றாக இருக்கும், தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும், புதிய வீடுகள் கட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் எதிர்பார்த்த வீடு, கட்டிய வீடு வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கான அமைப்பு இல்லை. இப்பொழுது பழைய வாகனங்களை மாற்றி புதிய சொகுசு வாகனங்களை வாங்க அமைப்புள்ளது நண்பர்களே. 4ஆம் இடத்தில் இருந்து இந்த குரு 5, 7, 9ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப 5ஆம் பார்வை என்பது விருச்சிக ராசி, அந்த வீட்டை பார்க்கிறார். உங்களுக்கு அது என்ன செய்யும்? வராமல் இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் வரும். உங்களுக்கு தந்தை வழி எதிர்காட்சிய சொத்துன்னு சொல்லுவாங்க, அந்த சொத்தெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத தனவரவு ஏற்படும். நம்பிக்கையோடு இருங்க, உறுதியா கிடைக்கும். 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறார். பாருங்க, உங்க லக்னத்துக்கு அது 10ஆம் வீடா இல்லையா? அப்ப தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட எல்லாம் மாறிடும், பிரச்சனைகள் மாறிடும். சுருக்கமா சொன்னா தனநிலை நன்றாக இருக்கும். தொழில ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும், வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் நண்பர்களே. எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தான். 9ஆம் பார்வையாக மீன வீட்டை பார்க்கிறோம். உங்களுக்கு 9ஆம் வீடுங்கிறது மீன ராசி இல்லைங்களா? அப்ப இந்த 9ஆம் வீடு 12ஆம் வீடாக இருக்கிறதுனால, 9ஆம் பார்வை 11, 12ஆம் வீடாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும், சுபகாரியங்கள் நடக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையும். நல்ல ஒரு நிம்மதியான தூக்கமும் இருக்கும். அதனால அவர் பார்வைக்கு அவ்வளவு பலம் இருக்கு. இந்த 9 கூடிய குரு உச்சம் பெறுவதனால தந்தையின் ஆதரவு, பெரியோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை இந்த குரு உச்சமாகிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை அதிகமாகும். சில சமயத்துல அவசரத்துல சில முடிவு எடுத்துருவீங்க. தயவு செஞ்சு தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. அதனால பெரியவங்களை ஆலோசனை கேட்டு 1 முறைக்கு 2 முறை உங்களுக்கு நம்பிக்கையான அப்பாவா இருந்தா அப்பா ஆலோசனை கேளுங்க. நீங்க யார குருவா மதிக்கிறீங்களோ அவங்க கிட்ட கூட கேளுங்க. அந்த குரு பகவானே உங்களுக்கு நேர நல்லது சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல வேலை வாய்ப்பு காரணமாகவோ, பதவி உயர்வு காரணமாகவோ
வேற இடங்களுக்கு மாறுறதுக்கு, வேற ஊருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் நண்பர்களே. முக்கியமான விஷயம், உங்க தசாபுத்தி இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா இன்னும் தெளிவா சொல்லலாம். இந்த குரு உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன செய்வார்? பணத்தை கொடுப்பாரா, தொழிலை கொடுப்பாரா, வேலை வாய்ப்பை தருவாரா, கடன் வாங்க வைப்பாரா, கடன் வாங்கி சுப செலவு செய்ய வைப்பார் என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு இனிப்பான பொருள்களை வாங்கி கொடுங்க. அப்படி நீங்க வாங்கி தரதுனால அவங்க மனம் குளிரும், குருவின் ஆசையும் கிடைக்கும். முக்கியமா பசுமாட்டுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச மாதிரி எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் ஒரு வாழைப்பழம் அழைத்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை கொடுத்து அதை மகிழ்வித்தா உங்க வாழ்க்கையில இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். சந்தோஷமா இருங்க. நன்றி.